வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 7 திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. ஏப்ரல் 7 இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு என்ற போதிலும் ஏப்ரல் 6 மழைப்பொழிவு பரவலாகும் என்றும் கனமழைப்பொழிவு பல்வேறு மாவட்டங்களில் கிடைக்கும் என்றும் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கரூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவை கொடுத்தது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றைய அறிக்கையில் கிடைக்கப்பட்ட மழைப்பொழிவு தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டவை மட்டும் முதலில் அறிவிக்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 25 மில்லிமீட்டர், குண்டேரி பள்ளம் 21 மில்லிமீட்டர், பவானி 20 மில்லிமீட்டர், கவுண்டம்பாடி 15 மில்லிமீட்டர், பெருந்துறை 13 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் 12 மில்லிமீட்டர், நம்பியூர் 12 மில்லிமீட்டர். இன்னும் பல இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் மழையை விட இடியும் மின்னலும் காற்றும் அதிகமாக இருந்தது. வாழை பாவம் மிக மோசமாக வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. மிக மோசமான காற்று, சுமார் ஒரு 75 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட தரைக்காற்று. அதிக வெப்பமாக இருந்த காரணத்தினாலே, நேற்றைக்கு வெப்பம் சற்று ஈரோட்டில் உயர்ந்திருந்த காரணத்தினாலே வெப்பமான பகுதியை நோக்கி மழை தொடங்கிய இடத்திலிருந்து வேகமாக ஓடி வந்த காற்று அதிகமான ஒரு வேகத்தை கொடுத்தது. ஆனால் இங்கே மழையை விட காற்றின் வேகம் இடிமின்னல் அதிகமாக இருந்தது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தினா பேச்சுப்பாறை 83 மில்லிமீட்டர், புதன் அணை 81 மில்லிமீட்டர், அடையாமடை 55 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 54 மில்லிமீட்டர், பாலமோர் 13, தக்கலை 12. மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அரவக்குறிச்சி 68 மில்லிமீட்டர், கிருஷ்ணராயபுரம் 54 மில்லிமீட்டர், மாயனூர் 52 மில்லிமீட்டர், ஆனைப்பாளையம் 48 மில்லிமீட்டர், கரூர் பரமத்தி 31 மில்லிமீட்டர், பழவிடுதி 25 மில்லிமீட்டர், கடவூர் 23 மில்லிமீட்டர், கரூர் 20 மில்லிமீட்டர், மேலும் பஞ்சப்பட்டி 10 மில்லிமீட்டர், மேலும் குளித்தலை 9 மில்லிமீட்டர். இன்னும் இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூறல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, அதாவது சேந்தமங்கலம் தாலுகா எருமைப்பட்டி 60 மில்லிமீட்டர், பரமத்தி வேலூர் 30 மில்லிமீட்டர், பிடபிள்யூடி ஆபீஸ் குமாரபாளையம் 26 மில்லிமீட்டர், மேலும் திருச்செங்கோடு, நாமக்கல் கலெக்டரேட், நாமக்கல், மேலும் புதுச்சத்திரம், சேந்தமங்கலமும் மழை இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் மட்டும் நனைக்கும் மழையாக இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் கீழ்நிலை போன்ற பகுதிகளில் மழை பொழிவு விழுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் 26 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் 20 மில்லிமீட்டர், மண்டபம் 17, தங்கச்சி மடம் 10, மேலும் பல இடங்களில் மழை இருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி 50 மில்லிமீட்டர், சங்கரிதுர்க் 10 மில்லிமீட்டர், மேலும் பாருங்க 50 அருகே 10. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 24 மில்லிமீட்டர், திருபுவனம் 14 மில்லிமீட்டர். தென்காசி மாவட்டத்தில் தூறல் நனைக்கும் மழை. மேலும் நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாள லிமிடெட் 22 மில்லிமீட்டர், மேலும் தேனி மாவட்டத்தில் சண்முகா நதி 57 மில்லிமீட்டர், அரண்மனை புதூர் 50 மில்லிமீட்டர், பெரியகுளம் 50 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 46, ஆண்டிப்பட்டி 29 30 மில்லிமீட்டர், வீரபாண்டி 28 மில்லிமீட்டர், மேலும் சோத்துப்பாறை 25 மில்லிமீட்டர், கூடலூர் 21 மில்லிமீட்டர், போடிநாயக்கனூர் 17 மில்லிமீட்டர், தேக்கடி 15 மில்லிமீட்டர், மஞ்சளாறு 13 மில்லிமீட்டர். வைகை அணை மற்றும் பெரியாரும் மழை இருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை 37 மில்லிமீட்டர், தென்பரநாடு 34 மில்லிமீட்டர், முசிறி 16 மில்லிமீட்டர், கொப்பம்பட்டி 15 மில்லிமீட்டர், வாத்தலை அணைக்கட்டு 11 மில்லிமீட்டர், மேலும் நவலூர் குட்டப்பட்டு 10 மில்லிமீட்டர், சமயபுரம் 9 மில்லிமீட்டர், பொன்மலை கோல்டன் ராக் 8 மில்லிமீட்டர், கோவில்பட்டி, அதாவது திருச்சி மாவட்ட கோவில்பட்டி 8 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையமும் 7 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி 14 மில்லிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் 12 மில்லிமீட்டர், கயத்தாறு 11 மில்லிமீட்டர், கழுகுமலை 10 மில்லிமீட்டர், எட்டயபுரம் 9 மில்லிமீட்டர், தூத்துக்குடி 6 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி 32 மில்லிமீட்டர், பிடபிள்யூடி ஐபி அதாவது திருப்பூர் நார்த் 24 மில்லிமீட்டர், காங்கேயம் அதாவது
வட்டமலை கரை ஓடை ரிசர்வயர் 16 மில்லிமீட்டர், உப்பார் அணை 15 மில்லிமீட்டர், காங்கயம் 12 மில்லிமீட்டர், மேலும் குண்டடம் 12 மில்லிமீட்டர், பல்லடம் 11 மில்லிமீட்டர், தாராபுரம் 10 மில்லிமீட்டர், திருப்பூர் சவுத் கலெக்டர் ஆபீஸ் 10 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி 64 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 47 மில்லிமீட்டர், கோவிலாம்குளம் 45 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 42 மில்லிமீட்டர், விருதுநகர் 41 மில்லிமீட்டர், மேலும் சாத்தூர் 32 மில்லிமீட்டர், விருதுநகர் 41 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை 19 மில்லிமீட்டர், வத்ராயிருப்பு 17 மில்லிமீட்டர், பெரியார் அணை 14 மில்லிமீட்டர், வெம்பக்கோட்டை 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக இன்றைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டுக்கு சற்று நெருக்கமாக வந்தாலும், தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை ஏற்றினாலும் குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் இல்லை. அதனால இது என்ன ஆக போகுதுன்னா, தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை ஓரளவுக்கு லேசாக நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை போய் நகரப்போகுது. எப்படின்னா, வங்கக்கடலுக்கு கூடிய நிகழ்விற்கு அரபிக்கடல் காற்று வரப்போகிறது. அரபிக்கடல் காற்று எந்தெந்த, அதாவது சுற்றுப்புற காற்று எல்லாமே நிகழ்வுக்கு வரும். தென்சின கடற்பகுதியிலிருந்தும் காற்று வரும். நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரும். இவை இரண்டும் கடல்ல நிறைய மழைப்பிடிப்பை கொட்ட போகிறது கடல்ல. அடுத்தபடியாக அரபிக்கடலிருந்து காற்று எப்படி வரும்னா, மைசூர் வழியாகவும், பாலக்காடு வழியாகவும், ஆரியங்காவு செங்கோட்டை வழியாகவும், அதாவது ஆரல்வாய் மொழி வழியாகவும் குமரிமுனையை சுற்றி கொண்டும் வரப்போகிறது. அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று. இந்த குளிர்காற்று நேரடியாக வந்தால் அது குளிர்வித்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். வர்ற வழியில் என்னாக போகுதுன்னா, கடும் வெப்பம் நிலவ போகுது. ஏன் வெப்பம் நிலவ போகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொடுவதற்கு முன்பே கொஞ்சம் வெப்பம் இன்றைக்கு அதிகரித்து காணப்படும். 7ஆம் தேதி மழை இருக்காதுன்னு சொன்னோமா, அப்போ 7ஆம் தேதி மழை இருக்காது என்று சொன்ன இந்த நாளிலே கடுமையான வெப்பம் இன்றைக்கு நிலவும். அதாவது இன்றைக்கு ஒரு நாள், வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெப்பம் மிகுந்திருந்தாலும் இன்றைய தேதி வெப்பம். ஆக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து வர்ற வழியிலேயே வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் அது நேரடியாக மேலடுக்கிலேயே வறண்ட காற்றாக பயணிக்க போகிறது. இதன் காரணமாக குளிர்விக்கும் காற்று கீழே கிடைக்காமல் கொஞ்சம் மழைப்பொழிவு, எதிர்பார்த்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே இந்த 3 நாட்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்காது, 8, 9, 10 தேதிகளில் கிடைக்கும். தமிழ்நாட்டின் வங்க கடலோரமும் எதிர்பார்க்கப்பட்ட மழை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் ஆகி அது ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரப்போகிறது. இதன் காரணமாக ஆந்திர பிரதேசம், அதற்கு பிறகு ஒடிசா போகும், அதுக்கு பிறகு மேற்கு வங்கம் போகும், அப்படியே வங்கதேசம் போய் சிட்டகாங் அருகே அது கரை கடக்க போகுது. ஆனால் கரையை கடந்தாலும் இது போகும் இடத்துல ஒரு வெல்மார்க் லோ பிரஷராகவோ அல்லது ஒரு டிப்ரெஷனாக போயிடும். ஆனால் இது புயலாக மாறாது. இருந்தாலும் மேற்கு காற்றை வங்கக்கடலுக்கு நோக்கி ஈர்க்கும் என்பதனால மேற்கு காற்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கேரளாவிலையும் மழை இருக்கும். அங்கே மழை பொழிவை கொடுத்து விட்டு வறண்ட காற்றாக வெப்பத்தால், அங்கே அதிகாலையில் குளிர் இருக்கும், அதிகாலை குளிர், பிறகு இடிமழை, பிறகு வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வறண்ட காற்றாக வங்கக்கடலோரம் வரும். வறண்ட காற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நீராவி காற்றை குளிர்விக்க சாதக அமைப்பு இல்லாத காரணத்தினாலே பெரிய அளவிலே மழை பொழிவை கொடுக்காது. இருந்த போதிலும் அடுத்த மழை 12ஆம் தேதி என்பதில் மாற்றமில்லை. 2க்கு அடுத்தது 12, 2க்கு அடுத்தது 12 அந்த காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு 12ஆம் தேதி வரை அது மேற்கு நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி நகர்ந்து செயலிழந்த பிறகு அடுத்த காற்று சுழற்சி 12ஆம் தேதி இடிமழை பொழிவை, இடி மின்னல் மழை பொழிவை கடலோரமும் கொண்டு வந்து கொடுக்கும். 12ஆம் தேதி. ஆனால் பெரிய அளவிலே கடலோரம் கிடைக்காது. பெரும்பாலும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் வரை கொடுக்கும். நேற்றைக்கு மழை பொழிவு கூட ஈரோடு நீலகிரியில் தொடங்கி புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும், ராமநாதபுரம் கடலோரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. டெல்டா மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய பேராவூரணி பகுதிகள் கூட கொடுத்துருக்கு. அதே போல் அதிராமப்பட்டினம் பகுதிக்கு, அதற்கு தெற்கே தான் டெல்டாவில் மழை. அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை இந்த பகுதிகளுக்கு வந்து கொடுத்தது. திண்டுக்கல் தான் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கும் மழைப்பொழிவில். அதோட பட்டியல் இன்னும் கிடைக்கப்படவில்லை. இப்படித்தான் மழைப்பொழிவு, இடிமழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கும். 12, 13, 14, 15, 16 மழை இருக்கும். அதனைத் தொடர்ந்து 15, 16, 17, 14, 15, அதாவது
சித்திரை 1லையும் மழை இருக்கு, இடி மழை பொழிவாக இருக்கும். அதற்கப்புறம் 16, 17, 18 அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகுது. அடுத்தது வங்கக்கடலில் 22, 23, 24 அடுத்த காற்று சுழற்சி என்று மழை இருக்கும். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். உடனடியாக கடலோர மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மழை இருக்கும், லேசாக மிதமாக நனைக்கும் மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அப்படியே தான் இருக்குமே தவிர பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழைப்பொழிவு அல்ல. ஆனால் மேற்கு மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில் இருக்கும். மீண்டும் டெல்டாவிற்கு ஒரு நல்ல மழைன்னா 12ஆம் தேதிக்கு பிறகு அதுவும் மேற்கே தான் கூடுதலாக இருக்கும், கிழக்கே வரும். மேற்கிலிருந்து கிழக்கே வரும், தெற்கிலிருந்து வடக்கே போகும். அதாவது நிகழ்வு நோக்கி, அதாவது ஒடிசா தாண்டி மேற்கு வங்கம், வங்கதேசம் நோக்கி போகக்கூடிய நிகழ்வை நோக்கி அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்று வரும் பொழுது, அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் வரும் பொழுது, அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்த நீராவி, குமரிக்கடல் வழியாக வரக்கூடிய காற்று குளிர்காற்று, இது ரெண்டும் இணைந்து, அதாவது குமரிக்கடல் தான் அரபிக்கடல் சுற்றி கொண்டு வரும். இந்த காற்றும் கொஞ்சம் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சாதக அமைப்பை ஏற்படுத்தும். 12ஆம் தேதியிலிருந்து மழை இருக்குது. இந்த 8, 9, 10, 11ஆம் தேதி மழைப்பொழிவு வந்து மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கே இருக்குமே தவிர கடலோரக்கு பெரிதாக கொடுக்காது. நிகழ்வு அருகில் இருந்தாலும் குளிர்விக்கும் அமைப்பு வெறும் காற்றாகவே முடிந்துவிடும், வெறும் கிழக்கு காற்றாகவே முடிந்துவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட தகவல். இதுவே உறுதி அறிக்கை அல்ல. நிகழ்வோட நகர்வு உற்று நோக்கப்படுகிறது. நிகழ்வோட ஒரு செட்டிங் எங்காவது ஒரு சிறு மாறுதல் அமைந்தால் அது அப்படியே ஒரு பெரு மாறுதலை கொண்டு வந்து ஏற்படுத்தும். அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.